போனில் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் இடுப்பில் கத்தி வைத்துள்ளதாகவும் பேசிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகிய நிலையில் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் அந்த வாலிபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரதம மந்திரியின் பாரத் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 55 பேருக்கு சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசின் நிதியை முறையாக பயன்படுத்தி தரமான கான்கிரீட் வீடுகளை கட்டி புதுச்சேரி மாநிலத்தை குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும், அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் கீழ்பனையூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லப கணபதி, ஸ்ரீ மன்மதேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் எனவும், பணியின் போது எங்களுக்கு தேவையான கையுறை, முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என கூறி 100க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த பெரியநகர் பகுதியில் கடந்த 10 நாட்களாக பொதுமக்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செய்து வந்த வாலிபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் பீர்க்கன்காரணை காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்த பின்னர் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்தை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொக்கரக்கல் வலசு அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கருணாநிதி என்பவர் பணி இடமாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் தங்கள் பள்ளியில் அவரை பணி நியமனம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் திடீரென காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயிலில் ஜெனிபர் என்பவரின் அழகு நிலையம் அனுமதியின்றி நடந்து வருவதாக புகார் எழுந்துள்ளதாக கூறி லஞ்சம் வாங்கிய திருமுல்லைவாயில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாக்கியலட்சுமி மற்றும் அமுல் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இருவரையும் கைது செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்று 50 நாட்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை சபாநாயகர் தேர்தல் நடக்காததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சபாநாயகர் தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் சபாநாயகர் தேர்வுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இடையூறாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர். சட்டமன்ற தேர்தல் முடிந்து அதனுடைய முடிவுகள் வெளியாகி ஏறத்தாழ 2 மாதங்கள் நிறைவு பெறுகின்றன. இந்த 2 மாதம் ஆகியும் இதுவரை நிரந்தரமாக ஒரு சட்டப்பேரவையுடைய தலைவரை இந்த அரசால் தேர்ந்தெடுக்கப்பட முடியவில்லை. எனவே உடனடியாக தேர்வு செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி, தேர்வு செய்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பியதாகவும் 1 வாரமாக அங்கே இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கின்றன. அது உண்டா இல்லையா, அது உண்மையான செய்தியா இல்லையா என்பதை ஆளுநர் அலுவலகமும் முதலமைச்சர் அலுவலகம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் ஜூன் மாதத்தில் மட்டும் போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்ட 11,000 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அதிரடியாக அபராதம் விதித்த நிலையில் சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 232 பேருக்கு அபராதம் விதித்து 4 பேர் மீது FIR பதிவு செய்துள்ளனர். மேலும் விதிமுறைகளை பின்பற்றாமல் சிறார்களுக்கு வாகனங்கள் ஓட்ட அனுமதி அளித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.